TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நிலைமைகளுக்குள் அமெரிக்கா தனது நாட்டு பிரஜைகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் போலீசாரையும் ஆயுதப்படைகளையும் இணைத்து அவசர திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுமதி. இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு நாட்டை பிளவுபடுத்தும் என்று பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். டிபிசியின் காலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். சிறியதொரு இடைவெளியின் பின்னர் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத்தவராதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு தனது நாட்டு மக்களை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் கோரியுள்ளது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் விடுத்துள்ள பயண ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்னோ அல்லது அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம். சில சமயங்களில் போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் நீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துகின்றனர். அமெரிக்க குடிமக்கள் அனைத்து வகையான கூட்டங்களையும் தவிர்க்க நினைவூட்டப்படுகிறார்கள். அமைதியானவை கூட்டங்கள், சிறிய கூட்டங்கள் வன்முறையாக மாறும் நிலைமைகள் உள்ளதால் அவதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். சுற்றுலா தலங்கள், போக்குவரத்து மையங்கள், சந்தைகள், வணிக வளாகங்கள், அரசாங்க வசதிகள், ஹோட்டல்கள், களியாட்ட விடுதிகள், உணவகங்கள், வழிபாட்டு தலங்கள், பூங்காக்கள், முக்கிய விளையாட்டு மற்றும் கலாசார நிகழ்வுகள், கல்வி நிறுவனங்கள், விமான நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பிற பொது இடங்கள் போன்றவற்றை குறிவைத்து சிறிய அல்லது எந்த எச்சரிக்கையுமின்றி இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன. அதன் அடிப்படையில் பின்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சுற்றுலா இடங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களுக்கு செல்லும் போது உங்கள் சுற்றுப்புறத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று மற்றும் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் போலீசாரையும் ஆயுதப்படைகளையும் இணைத்து அவசர திட்டத்தை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கு காரணமாகும். அப்போது முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளார். இதன்படி எந்த ஒரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக இராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும், அவசர நிலையில் இராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. முப்படை தளபதிகள் மற்றும் பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் தலைமையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் தலைமையில் அவசரகால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன, பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க, பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படை தளபதிகளின் தலைமையில் எதிர்வரும் 18 விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறுகிறது. இதன் பின்னர் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அமல்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அவசர பாதுகாப்பு சபை கூட்டமும் நடத்தப்பட உள்ளது.
ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் நிறைவடைந்த பின்னர் சமூக வலைத்தளங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்களை தடுப்பதற்கு விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைதியான காலத்தில் எந்த பிரசாரமும் செய்யக்கூடாது என்பதற்காக சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அதன் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டார். ஆனால் சிலர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் ஜனாதிபதி வேட்பாளர்களை விளம்பரப்படுத்துவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறுகிறார். அமைதியான காலப்பகுதியில் சமூக ஊடக பிரசாரங்கள் தொடர்பில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட சர்வதேச நிறுவனங்களுடன் கலந்துரையாடியதாக தலைவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரம் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாக்கு மோசடியில் ஈடுபடுவோருக்கு விதிக்கப்படும் அபராத தொகை 2 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்த 2023ஆம் ஆண்டின் 23ஆம் இலக்க தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கு அமைவாக அபராத தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு அபராத தொகைக்கு மேலதிகமாக 1 வருடத்திற்கு மேற்படாத விளக்கமறியல் விதிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வாக்கு மோசடியில் ஈடுபடுவோருக்கு 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சட்டத்தின் 76வது சரத்திற்கு அமைவாக இதற்கு முன்னர் 500 ரூபாய் அபராத தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினமான நேற்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வெளியிட்டுள்ள குறிப்பில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சர்வதேச ஜனநாயக தினமான இன்றைய தினத்தில் பொறுப்பு கூறல், மனித உரிமைகள், நீதி போன்ற வலுவான மற்றும் நிலையான ஜனநாயகத்தின் கொள்கைகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தேர்தல்கள் மூலம் தங்கள் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு கருத்து இருப்பதை உறுதி செய்கின்றோம். இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளது. சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்துவது இலங்கையின் ஜனநாயகத்திற்காக ஆற்றப்பட வேண்டிய முக்கிய கடமை எனவும் குறித்த பதிவில் அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ் தளத்தில் மேற்படி கருத்துக்களை பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நடைபெற்ற சஜித் ஆதரவு மக்கள் கூட்டத்தில் வைத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் மேடை ஏறினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது. இதனையடுத்து அந்த தீர்மானம் தொடர்பாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்டவர்கள் மாற்று கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் அந்த தீர்மானத்தில் எந்த மாற்றங்களும் இல்லை என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்தது. அத்துடன் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை முன்கொண்டு செல்லும் பொறுப்பு தமக்கு இருக்கிறது என்று கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் MA சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் மேடையேறி உரையாற்றியும் இருந்தார். வடகிழக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தை பாரிய அபிவிருத்தியின்பால் இட்டுச் செல்வோம். இதனூடாக 9 மாகாணங்களையும் அபிவிருத்தியடைய செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த 57வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. சகல வசதிகளையும் கொண்ட பாடசாலைகளாக அனைத்து பாடசாலைகளையும் மாற்றி தகவல் தொழில்நுட்பம், கணினி, விஞ்ஞானம், நவீன தொழில்நுட்பம் மற்றும் ஆங்கில மொழி கல்வி என்பவற்றை பயில்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி புதிய கல்வி முறை ஒன்றின் ஊடாக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம். சகல வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலைகளாக அனைத்து வைத்தியசாலைகளையும் மாற்றி உயர் தரத்திலான அனைத்து வசதிகளையும் கொண்ட வைத்தியசாலை கட்டமைப்பொன்றை உருவாக்குவோம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார்.
புதிய அரசியலமைப்பு நாட்டை பிளவுபடுத்தும் என்று பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். அம்பாறையில் நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன். அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன். 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை $15 பில்லியன் காணப்பட்டது. 2014ஆம் ஆண்டு $85 பில்லியன் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன். ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவீனப்படுத்தியது என்றும் அவர் கூறினார். இத்துடன் டிபிசியின் காலை தமிழ் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்திகளை மாலை எதிர்பார்க்கலாம். வணக்கம். TBC Tamil News.